Taste the Daily. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலின் மேற்கு கோபுரத்தில் பராமரிப்பு இல்லாததால் 2 துவாரபாலகர் சிலைகள் இடிந்து விழுந்தது. சிதம்பரம் நடராஜர் கோயில் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்றாகும். இந்த நிலையில் கோயிலின் மேற்கு கோபுரத்தில் பராமரிப்பு இல்லாத காரணத்தால் செடிகள் வளர்ந்துள்ள நிலையில் 2 துவாரபாலகர் சிலைகள் இடிந்து விழுந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பக்தர்கள் கோயில் நிர்வாகத்தினர் கோபுரத்தை முறையாக பராமரிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பெய்து வரும் தொடர் மழையால் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இந்நிலையில் கோயிலின் மேற்கூரை இல்லாததால் பக்தர்கள் நனைந்தபடியே செல்கின்றனர். எனவே பக்தர்களின் பாதுகாப்பினை கோயில் நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் களிஞ்சூர் பகுதியில் தொடர் மழை காரணமாக ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். களிஞ்சூர் ஏரி முழுமையாக நிரம்பி உபரி நீர் வெளியேறி வரும் நிலையில் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அரசு செய்யாததால் பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் கால்வாயில் இறங்கி விளையாடி வருகின்றனர். இந்த நிலையில் கால்வாயின் வழியாக வரும் நீரானது வெளியேறுவதற்கு வழியில்லாமல் குடியிருப்புக்குள் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். தென்காசி மாவட்டம் புதுமந்தை பகுதியில் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீரால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் விஷ ஜந்துக்களால் தொந்தரவு ஏற்பட்டதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் இதுவரை எட்டிக்கூட பார்க்கவில்லை எனவும் நீரை வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 3 நாள் அதிகப்படியான தண்ணி, பள்ளி, பாம்பு, பன்னி எங்களுக்கு அதிக தொல்லை கொடுக்குது. என்ன ஏதுன்னு யாருமே கண்டுக்கிட மாட்டேக்காங்க. இது என்னென்னு அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும். யாருமே என்னென்னு பார்க்கவும் மாட்டேக்காங்க. இது என்னென்னு பார்த்து எங்களுக்கு உடனே இந்த இடத்துல தண்ணி இது பண்ணுறதுக்கு ஏதாவது இது பண்ணணும். வீட்டை விட்டு வெளியே வர முடியலை. குழந்தைகளை வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுவுமே வெளியில் போய் வாங்கவும் முடியல. இது அரசு இந்த தண்ணி என்னென்னு இது பண்ணதுக்கு அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் 2வது நாளாக கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்பை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அம்பை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 2 தினங்களாக பெய்த மழையால் மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கிய நிலையில் வெள்ளிக்கிழமை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில் சனிக்கிழமையும் கனமழை பெய்ததால் 2வது நாளாக மணிமுத்தாறு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஆர்ப்பரித்து செல்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி பகுதியில் பெய்த தொடர் மழையால் 2000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்தனர். செம்பனார்கோவில், திருக்கடையூர், கிள்ளியூர், கிடங்கல், மாமாக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கதிர் வரும் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி வீணாகின. வேளாண் அதிகாரிகள் பயிர்களை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலேருந்து வர தண்ணியை எங்களால் சாகுபடி பண்ணி பயிரை காவந்து பண்ண முடியல. ஒரு தடவைக்கு 2 தடவை நாங்கள் விதைக்க வேண்டியிருக்கு. அந்த சூழ்நிலையே 2வது திருப்பி நட வேண்டிய சூழ்நிலையா விவசாயிகள் ரொம்ப வாழ்வதற்கு கேள்விக்குறியாகப்படுது. காலங்காலமாக செலவு பண்ணி திரும்பி கடலையே மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம்.